السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن من أهل الكتاب إلا ليؤمنن به قبل موته ويوم القيامة يكون عليهم شهيدا. وقال نبينا صلى الله عليه وسلم: والذي نفسي بيده ليوشكن أن ينزل فيكم ابن مريم حكما مقسطا فيكسر الصليب ويقتل الخنزير ويضع الجزية ويفيض الماء حتى لا يقبله أحد. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, புனிதமிகு ரமலானுடைய இரவுகளில் அல்லாஹுவை நின்றவர்களாக, ருக்கு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக, அவனை தஸ்பீஹ் செய்தவர்களாக, தஹ்மீது செய்தவர்களாக, அவனை தக்பீர் செய்தவர்களாக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் அனைவர்களும் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மாவிற்கு கியாமத் நாளுக்கு முன்னால் நடைபெறப்போகிற படுபயங்கரமான நிகழ்வுகளை எல்லாம் முன்னெச்சரிக்கையாக 10 பெரிய அடையாளங்களாக நமக்கு சுட்டி காட்டியதை அறிந்து வருகிறோம். அதில் 2 கொடுமையாளர்கள் முற்றாக அழிக்கப்பட இருக்கிறார்கள் என்ற நற்செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று தஜ்ஜால், இன்னொன்று தஜ்ஜாலோடு இருக்கிற தஜ்ஜாலும் தஜ்ஜாலோடு வரப்போகிற யூதர்களும், இரண்டாவது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமும் சுத்தமாக அழிக்கப்பட்டுவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் ஹதீஸின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அதை தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் என்னென்ன செய்வார்கள் என்பதை நாம் அறிய இருக்கிறோம். அதில் முதலாவதாக, இந்த உலகத்தில் படுபயங்கரமான பாவம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரால் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னவுடன் மனித ஜின்னை தவிர மற்ற பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் கடுமையான கோபத்திற்கு உள்ளாகிவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வே சொல்கிறான்: தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன, வானம் இடிந்து விழுவதற்கு நெருங்கிருச்சு. வதன்ஷுக்குல் அர்ல, பூமி 2ஆக வெடித்து சிதறுவதற்கு நெருங்கிருச்சு. வதஹர்ருல் ஜிபால ஹத்தா, மலைகள் தூள் தூளாக பறப்பதற்கு நெருங்கிருச்சு. என்ன? அன்தஅவு லிர்ரஹ்மானி வலதா, ரஹ்மானுக்கு பிள்ளை இருக்கு என்று அவர்கள் வாதம் செய்த காரணத்தினால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரொம்ப மோசமான ஒரு பாவம் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுவது. அல்லாஹ் ரோசக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றி நமக்கு சொல்லுகிற போது சொன்னார்கள், ஒரு நாள் சொன்னார்கள், 4 சாட்சிகள்
விபச்சாரம் செய்கிற ஆணும் பெண்ணும் மர்ம உறுப்புகள் சந்திப்பதை பார்த்த 4 சாட்சிகள் வேணும் என்று சொன்ன உடனே அப்ப சாதி இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என் மனைவி இன்னொருத்தனோடு ஜினா செய்து கொண்டிருக்கிற பொழுது, விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் அதை சாட்சியோடு நிரூபிப்பதற்கு முயற்சிப்பனா அல்லது என் ரோசம் வெளிப்படுமா? நான் ரோசப்பட்டு அவளை ஏதாவது செஞ்சிட மாட்டேனா? நான் போய் எப்படி இன்னொரு 3 பேரை கூப்பிட்டு வந்து இங்கே தான் சாட்சின்னு நான் சாட்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பேன்? என் ரோசம் எனக்கு அந்த இடத்துல எப்படி இடம் கொடுக்கும்ன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் பூத்துக்கிட்டு சஹாபாக்களை எல்லாம் அழைத்து சொன்னார்கள், இதோ பாருங்கள் உங்களுடைய தலைவர். ஏன்னா அவர் ஹஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தார். உங்களுடைய தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதிரி அல்லாஹ் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று இறக்கி அந்த வசனத்தை கேட்டுட்டு அவர் ரோசப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை கேட்டார், என் மனைவி இன்னொருத்தனோடு ஜினா செய்து கொண்டிருக்கிற பொழுது நான் என் ரோசத்தை வெளிப்படுத்துவானா அல்லது 4 சாட்சிகளை தட்டிட்டு உட்கார்ந்துருப்பனா என்று சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு சொன்னார்கள், உண்மையிலேயே இவர் ரோசம் போற்றுதலுக்குரியது, சிறப்புக்குரியது. அறிந்து கொள்ளுங்கள், இவரை விட அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ்வின் முன்னால் அவனுடைய மானம் பறிக்கப்படுவது, கடுமையான ரோசப்படுபவன் ரப்புல் ஆலமீன். ஆனால் அவன் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான் இந்த மனித சமூகத்துக்கு. என்ன வாக்குறுதி கொடுத்தான்? பூமியில நீங்க போங்க, நீங்க எப்படி வேண்டாலும் வாழ்ந்து விட்டு வாங்க, ஆனால் பூமியில நீங்க வாழ்கிறத வைத்து தண்டனையை உடனுக்குடனே நான் இறக்க மாட்டேன். உங்க ஆயுள் முடிகிற ஒவ்வொரு உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு உம்மத்துக்கும் அஜல் இருக்கிறது, தவணை இருக்கிறது. அந்த தவணை வரை ரப்புல் ஆலமீன் எதுவுமே செய்ய மாட்டான். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மனம் புண்படக்கூடிய செய்திகளை கேட்டு அல்லாஹ்வை விட பொறுமைசாலிகள் வேறு யாரும் இல்லை. அவனுக்கு மகன் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்கிற மக்களுக்கு உணவையும் நீரையும் காற்றையும் அளித்து கொண்டிருக்கிறான். அந்த பொறுமையாக வேதனையோடு. அப்ப இந்த கிறிஸ்தவர்களுக்கும் புரிந்து கொள்ள வேண்டியது, முஸ்லிம்கள் கிறிஸ்தவ நாடுகள் செல்வ செழிப்போடு இருக்கிறது, பயங்கரமா சுகபோகத்தில் இருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்க வேணாம். அவைகள் அனைத்தும் அல்லாஹ் வெறுப்போடு அவர்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் விரும்பி கொடுக்கல. அல்லாஹ் தாய் விரும்பி ஊட்டுவதற்கும் வேண்டா வெறுப்பா தூக்கி போடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேண்டா வெறுப்பா போடுகிற பிள்ளை நல்ல பிள்ளை இல்லை. ஆனால் ஆசையாக பாசத்தோடு ஒரு தாய் ஊட்டுகிற போது அந்த சோறு விட அந்த பாசம் நமக்கு பெரும் மகிழ்வாக இருக்கும். அது மாதிரி ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுக்கிற இந்த நிஅமத் அவன் விரும்பி ஆசைப்பட்டு எல்லாருடைய திருப்தியோடு, அவனுடைய திருப்தியோடு நமக்கு கொடுக்கிறான். அவர்களுக்கு வேண்டா வெறுப்பா அள்ளி போட்டு கொண்டிருக்கிறான். ஃபர்ஸ்ட் இதை முஸ்லிம்கள் நம்பணும். இந்த பாவத்தை அவர்கள் செய்து விட்டதோடு மட்டும் இல்லாம ஈசா நபியை பற்றியும் அவருடைய தாயாரை பற்றியும் இந்த யூதர்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இது கிறிஸ்தவர்களை பற்றியான நம்பிக்கை. யூதர்கள் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருமறை பேசுகிறது. என்ன சொல்லுது என்றால் 5வது அத்தியாயம் 157 159 வரைக்கும் உள்ள வசனங்கள். யூதர்கள் சொல்லுகிறார்கள், இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மர்யம் ரசூலுல்லாஹ், ஈசாவுடைய மரியமுடைய மகன் ஈசா அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கொலை செய்து விட்டோம். வமாக்க சொல்லி வார்த்தையை பாருங்க, இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மர்யம் ரசூலுல்லாஹ். எத்தனை அடமொழியை போட்டு சொல்றாங்க பாருங்க. மசீஹான மரியமுடைய மகனான அல்லாஹுடைய தூதரான
ஈசாவை நாங்கள் கொலை செய்தோம். எவ்வளவு திமிரு பாருங்க அவனுங்களுக்கு. சொல்லிட்டு சொல்றானுங்க. சொன்னோன்னே அல்லாஹ் சொல்கிறான், வமா கத்தலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை. வமா ஸலபூஹு, அவரை அவர்கள் சிலுவையில் அறையவில்லை. வலகின்னல்லாஹ ஷுப்பிஹ லஹும், என்றாலும் அவர்களுக்கு நாம் ஒரு மாறாட்டத்தை ஏற்படுத்தினோம், ஒரு தஸ்பீஹை போட்டுட்டோம். தஸ்பீஹ்னா அதுபோல இருக்கிற மாதிரி ஒன்ன ஒரு பிரம்மையை ஏற்படுத்துறது. போட்டுட்டு அவர் விஷயத்தில் எவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டார்களோ லஃபி ஷக்கிம் மின்ஹு, அவர்கள் சந்தேகத்திலேயே இருக்குமாறு விட்டுவிட்டோம். மாலகும் பிஹி மின் இல்மின், அவர்களுக்கு அது பற்றி எந்த அறிவும் கிடையாது. கிறிஸ்துவர்களுக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஈசா நபியை பற்றி எந்த அறிவும் கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இல்ல இத்திபாவன், அவர்கள் வெறுமனமே மன குழப்பத்தை பின்பற்றி கொண்டிருக்கார். லன்ன பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. லன்னுனா சந்தேகப்படுவது. சந்தேகம் கூட சொல்ல முடியாது, அது கூட ஷக்கு. சந்தேகம் கூட உறுதி இல்லாத சந்தேகம், குழப்பத்தையே அவர்கள் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். வமா சொல்லிட்டு சொல்லுகிறான் ரப்புல் ஆலமீன், வமா கத்தலூஹு யகீனா, உறுதியாக அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை. ஈசா நபியை அவர்கள் கொலை செய்யவே யகீனான்றான், உறுதியாக இல்லை. பல் மாறாக ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் தன் அளவில் அவரை உயர்த்தி கொண்டு வைத்திருக்கிறான். ஈசா நபி இந்த உலகத்தில் பிறந்தது அற்புதம். அவர்கள் பிறந்தது மட்டும் இல்லை, அவர்கள் வாழ்ந்த காலம் ஃபுல்லா அற்புதம், நிகழ்ந்த காலகட்டம். ஈசா நபி பிறந்தது எப்படி? தகப்பன் இல்லாமல். ஈசா நபியுடைய தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஸ்லிம்களை தவிர எவனும் கண்ணியமா கிடையாது. வாய் அளவுல போற போக்குல ஒத்துக்கிட்டு போறானுங்க கிறிஸ்துவர்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தப்பும் தவறுமாக எவனாவது பேசினால் ரோசப்பட்டு அவர்களுக்கு மறுமொழி சொல்கிற ஒரே சமூகம் இஸ்லாமிய சமூகம் மட்டுமே. கடவுள்ன்றான், அந்த அம்மையாரை பத்தி தப்பாக பேசுகிற பொழுது அவனுடைய உள்ளத்துல ஒரு கோவம் வரணும்ல. உங்க அம்மாவை பேசினா சும்மா இருப்பியா? உன் சகோதரியை பேசினா சும்மா இருப்பியா? உங்க மகளை பேசினா சும்மா இருப்பியா? ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க வணங்குறோம் என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அவர்களோ கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுகிற இந்த யூதர்களோடு போய் கிறிஸ்தவர்கள் கூடி குழாவுறோம், கொஞ்சம் நாங்களும் இவருண்டு. அதுவும் குறிப்பா இந்த ட்ரம்பும் அவனை பார்க்கும் போதெல்லாம் மற்றகளுக்கெல்லாம் எப்படி தெரியுதோ, அவனையும் நெத்தனியா ஒன்னா பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணுவது, உலகத்திலேயே வெக்கமான ரோசம் சூடு சொரணை இல்லாத ரெண்டு ஜென்மங்கள் நிக்குதுன்னு தான் நான் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? மரியமை கடவுளாக பார்க்கிறான் ட்ரம்ப், மரியமை ரொம்ப மோசமான நிலையில் பார்க்கிறான் இந்த நெத்தனியா. ரெண்டு பேரும் எப்படா ஒன்னா இருப்பீங்க? ஏன்னா உனக்கு ரெண்டு பேர்த்துக்குமே ரோசம் கிடையாது, மனித ஜென்மமே கிடையாது, மனித அப்பாற்பட்ட இவனுங்க. அது மாதிரி இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தகப்பன் இல்லாமல் தான் படைத்தான், குழந்தையிலே பேச வைத்தான். பேசுனதோட மட்டும் இல்லை, நபி ஆக்குனான். நபி ஆக்குனதோட மட்டும் இல்லை, அந்த சமூகத்தில் ஒரு பெரிய புரட்சிக்காக நிறைய அற்புதங்களை கொடுத்தான். ஒன்று ரெண்டு அற்புதம் இல்லை, ஈசா நபி செஞ்ச அற்புதங்கள். அத்தனை அற்புதங்களையும் செய்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் கொலை செய்ய முற்பட்டவர்கள் இந்த யூத சமூகம். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு சரியான சுளுக்கு எடுக்கணும், இவர்களை இப்படியே விடக்கூடாதுன்னு தான் தூக்கி 2000 வருஷமாக வானத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதே வயசுல இறங்குவார்கள். இந்த உலகத்தை விட்டு எந்த ஏஜில் தூக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே ஏஜில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவார்கள். முஸ்லிம்கள் இங்கதான் நம்ம பாடம். நாம் அவர்கள் இறங்கி வருகிற போது வயசு எவ்வளவு இருக்கும்? அல்லாஹ் சொல்ற இந்த வசனத்தை முடிச்சிருவோம். பர்ரஃபஹுல்லாஹு இலைஹி, அல்லாஹ் தன்பால் அவரை உயர்த்தி கொண்டான். வகானல்லாஹு அஸீஸன் ஹகீமா, இதை திரும்பி திரும்பி குர்ஆன்ல வரும். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கிறான்.
எப்ப இது வரும்னா, இந்த அசீஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எப்பொழுதெல்லாம் அல்லாஹுவை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்புவதற்கு மனம் நெருடுமோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான், உன் நம்பிக்கையை விட அல்லாஹ் மிகைத்தவன். அந்த அசீஸுக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு அற்புதம் நிகழுது, வானத்துல தூக்கி வச்சுட்டான், 2000 வருஷமா சாப்பிட்டாரா, தண்ணி குடிச்சாரா, காத்திருந்துச்சா, அவர் எல்லாம் செஞ்சாரா என்றெல்லாம் உன் மனசு கேட்குதுல்ல, இதெல்லாம் அல்லாஹுவால் அவருக்கு நடத்த முடியும். அவன் அனைத்தையும் விட மிகைத்தவன், அஜீஸ், அவன் எல்லாம் செய்வதற்கு ஆற்றல் பெற்றவன் என்று நீங்க நம்ம நம்பணும். அதுதான் அல்லாஹ் வகான அல்லாஹு அசீஸன் ஹக்கீமா, அவரை பற்றியான அனைத்து ஓன் ஞானத்தை விட அல்லாஹ்வுடைய ஞானம் விசாலமானது. நீ யோசிக்கிற மாதிரி அல்லாஹ் உனக்கு மூளையை கொடுத்தவன், அவன் எப்படி பிராடா யோசிச்சிருப்பான். இந்த பூமியில உனக்கு காத்து இருந்தா தான், தண்ணி இருந்தா தான், உணவு இருந்தா தான் வாழ முடியும், லிமிட்டு தான் ஓ அறிவு, ஓ ஞானம். அல்லாஹ்வுடைய ஞானம் இது எல்லாத்தையும் விட அப்பாற்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வஇம் மின் அஹ்லில் கிதாபி லயுமினன்ன பிஹி قبل موته وَإِن مِّنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ قَبْلَ مَوْتِهِ. இந்த ஈசா நபியுடைய மரணத்துக்கு முன்னால் வேதக்காரர்கள் அவரை ஈமான் கொண்டுதான் இந்த உலகம் முடியும். வஇம் மின் அஹ்லில் கிதாப், எந்த வேதமுடையவர்களும் இருக்க மாட்டார்கள், இல்லா லயுமினன்ன பிஹி, அவர்கள் மூமினான ஆகிய பிறகே தவிர. யார? கபில மௌத்திஹி, ஈசா நபியுடைய மரணத்துக்கு முன்னால். ஈசா நபியுடைய மரணத்துக்கு முன்னால் ஒட்டுமொத்த வேதக்காரர்களும் மூமினாக ஆகி விடுவார்கள். அதோட மட்டும் இல்ல, யௌமல் கியாமத்தி யகூனு அலைஹிம் ஷஹீதா, கியாமத் நாளில் அவர்களுக்கு எதிராக இவர் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப அவர் வர்ற போது வேதக்காரர்கள் ஈமான் கொண்டு விடுவார்கள். சரி, ஈசா நபி இறங்கி வந்து என்ன செய்ய போகிறார்கள்னு ஒரு காரணத்தை மட்டும் நம்ம அறிஞ்சிருக்கோம். ஒன்று, தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். இரண்டாவது, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் அவர்களுடைய துவாவால தான் அழிக்கப்படும். அழிச்சதோட மட்டும் இல்லை, ஈசா நபி அல்லாஹ்விடத்துல கையேந்துவார்கள் தூசினா மலையில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ், பூமியை மாறி போச்சு, இவனுங்க செஞ்ச அட்டுழியத்தால பூமி ஃபுல்லா நஜீஸ் ஆயிடுச்சு, ஹபுஸ் ஆயிடுச்சு, இப்ப இதை நீ தூய்மைப்படுத்து என்று அல்லாஹ்விடத்துல துவா செய்வார்கள். அதற்கு முன்னால் அவர்கள் செய்கிற வேலையாக அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஹதீஸ்ல சொல்கிறார்கள், தெளிவா சொல்கிறார்கள், அல் அம்பியாவு உம்மஹாத்துஹும் ஷத்தன், நபிமார்கள் அவர்களுடைய சமூகமும் பல்வேறு முயற்சியுடையதாக இருந்தது. வதீனுஹும் வாஹிதுன், அவர்களுடைய மார்க்கம் மட்டும் ஒன்றாக இருந்தது. வஅன அவுலன் நாசி பிஈஸா பின் மரியம, நானும் மரியமுடைய மகன் ஈசாவும் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள், நான் மிக நெருக்கமானவன் அப்படி கூட சொல்லலாம். ஈசா பின் மரியமுக்கு மனிதர்களிலேயே நான் மிக நெருக்கமானவன். நீ அன்னஹு, ஏனென்றால் லம் யக்குன் பைனி வ பைனஹு நபியுன், எனக்கும் அவருக்கும் இடையில் எந்த நபியும் இல்லை சொல்லிட்டு, வ இன்னஹு நாசிலுன், அவர் இறங்கி வருவார். ஃபைதா ரஐதுமூஹு, அவரை நீங்கள் பார்த்தால், முஸ்லிம்களுக்கு சொல்லுறாங்க, அவரை நீங்கள் பார்த்தால், ஃபஅரிஃபூஹு, அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு ரஜுலுன் மர்பூஉன் இலா ஹும்ரதி வல் பைலா, கிழக்கு வெள்ள மணராவில் அவர் தொங்கியவராக அல்லது 2 பேரை பிடித்தவராக இறங்கி வந்த மனிதர். கஅன்னஹு ரஅஸுஹு யக்துர், அவருடைய தலையிலிருந்து நீர் வடிந்து கொண்டிருக்கும். வ இல்லம் யுஸிபுஹு பலலுன், அது அவர் அடையலாட்டியும் அது வரும் என்று சொல்லிட்டு, வ இன்னஹு, இங்கதான் ஈசா நபியுடைய பணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வந்தோடனே
யதுக்கு சலீப, ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகத்தான் நடைபெறும். சலீப் அளிக்கப்படும். சலீப்னா சிலுவை முழுமையாக அளிக்கப்படும். பன்றியை கொலை செய்வார்கள், பன்றியை இல்லாமல் ஆக்குவார்கள். அவர்கள் வேதக்காரர்கள்ட்ட இல்ல, முஸ்லிம் அல்லாத காஃபிர்கள்ட்ட இருந்து ஜிஸியா எடுப்பார்கள். வேதக்காரர்கள் முடிக்கப்பட்டுரும், அவர்களோடு இந்த ஜிஸியா கிடையாது. அவங்க யார்கிட்ட தான் ஜிஸியா எடுக்க போறாங்க? காஃபிர்கள் இருப்பாங்க, முஷ்ரிக்குகள் இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த இந்த மானம் முழுமையாக முடிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் மீண்டும் அவனுடைய மானத்தை மீட்டிக் கொள்வான். அது முடிக்கப்படும் ஈசா நபியோடைய இறங்குதலோடு. ஜிஸியா வரி எடுப்பார்கள். செல்வம் பெருகெடுத்து ஓடும். அப்போ ஒரு மாட்டு மண்டைக்கு கஷ்டப்பட்ட ஈசா நபிக்கு இப்ப செல்வம் எவ்வளவு பெருகெடுத்து ஓடப்போகுது? பறக்கத்து ஆக்கிடுவான் அல்லாஹ் பூமி. எந்த அளவுக்கு என்றால் அலல் இஸ்லாம், மனிதர்கள் இஸ்லாத்தோடு போரிடுவார்கள். ஹத்தா, எந்த அளவுக்கு என்றால் யுகுலிக் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபி இமாரத்திஹி மிலல் குல்லஹா கைரல் இஸ்லாம், இஸ்லாம் அல்லாத அனைத்து மார்க்கங்களையும் அவர் அழித்து முடிப்பார். அவ்வளவு பெரிய முன்னறிவு பாருங்க. இது நம்மால் யோசிச்சுட்டு இருக்கா முஸ்லீம் தப்பிப்போமாண்டு. ஈசா நபியை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யுகுலிக் அல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல ஃபி இமாரத்திஹில் மிலல் குல்லஹா, எல்லா உம்மத்துகளும். இதற்கு முன்னால் நாங்கள் அவர் உம்மத்து இவர் உம்மத்துன்னு அப்படின்னு நாங்கள் வேதம் உடையவர்கள், 4 வேதம் உடையவர்கள், நாங்கள் பைபிள் உடையவர்கள், நாங்கள் இஞ்சில் உடையவர்கள், நாங்கள் தோரா உடையவர்கள், நாங்கள் அது உடையவர்கள் இது உடையவர்கள், எல்லா பயனையும் யுகுலிக் அல்லாஹ், அல்லாஹ் அழித்து முடிப்பான். கைரல் இஸ்லாம், இஸ்லாத்தை தவிர. இஸ்லாம் மட்டும்தான் அந்த நேரத்தில் எஞ்சி இருக்கும் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. கடைசியா அதோட மட்டும் இல்ல, வஹத்தா யுஹ்லிக் அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல ஃபி இமாரத்திஹி மஸீஹி ضلالத்தில் ஆவரில் கذاب, மிகப்பெரிய பொய்யனான வழிகேடனான மஸீஹு ضلالா தஜ்ஜாலையும் அவரை மூலமாக அல்லாஹ் கொண்டு ஒழிச்சிருவான். அடுத்து பூமி எப்படி ஆகும் என்றால் தக்கவுல் உம்மத்து ஃபில் இஸ்லாம், உம்மத்தில் முஸ்லிம்கள் மட்டும் எஞ்சியிருப்பார்கள், இஸ்லாம் மட்டும் எஞ்சி இருக்கும். உம்மத்தில் ஃபில் அர்த், பூமியில் இந்த உம்மத்து மட்டும்தான் எஞ்சி இருக்கும். ஹத்தா நஹுல் சுப்ஹானல்லாஹ், வார்த்தையை பாருங்க. யரா அல் அசது மஅல் இப்லி, சிங்கம் ஒட்டகத்தோடு மேயும். எதரோட மேயும்? சிங்கம் ஒட்டகத்தை வேட்டையாடாது, ஒட்டகத்தோடு சேர்ந்து மேயும். அதோட ஒன் நம்ரு மஅல் பக்கரி, மாடோடு சிறுத்தை உண்ணும் மேயும். வதுபாபு மஅல் கனமி, ஆட்டோடு ஓநாய்கள் மேயும். வதல்அபு சிபியானு பில் ஹயாத்தி, அவர்கள் குச்சிகளை கொண்டு பாம்புகளோடு, ஹயாத்னா இந்த இடத்துல பாம்பு, பாம்புகளோடு சிறுவர்கள் விளையாடுவார்கள். பாம்பை பிடிச்சி சிறுவர்கள் விளையாடுவார்கள். லா யதுர்ரு பஅதுஹும் பஅதா, அதில் எதுவும் செய்யாது, எந்த தீங்கும் செய்யாது என்று சொல்லிட்டு யல்பசு 40 சனத்தன், 40 வருடங்கள் இப்படி நடைபெறும். எல்லாமே கோபம் தீங்கு எதுவும் இல்லாத ஒரு காலகட்டம் 40 ஆண்டு இந்த பூமியில ஏற்பட போகுது. ஒரு கதறல் சத்தம், ஒரு மிருகத்தோடைய மோதின சத்தம், ஒரு மிருகம் கடிச்சு இன்னொரு மிருகம் கத்தப்போகிற சத்தம், பாம்பை கண்டு பயப்படுகிற சத்தம் எதுவும் இல்லாமல் அமைதியாக 40 ஆண்டு இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்து சும்ம யுதவஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த பிறகு அல்லாஹ் அவரை மவுத்தாக்குவான்.
மௌத்தாக்குனா வயுசல்லி அலைஹில் முஃமினூன் முஸ்லிம்கள் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார்கள். யூத பையன் நடத்த மாட்டான், கிறிஸ்துவ பையன் நடத்த மாட்டான். இந்த உலகத்துல முஸ்லிம்களுக்கு கொடுத்த பெரும் பாக்கியம், ஒரு 2 நபிக்கு ஜனாசா தொழுகிற பாக்கியம். ஒரு நபி யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செஞ்சது. இன்னொன்னு யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்று வாழப்போகிற முஸ்லிம்கள் செய்ய போகிறார்கள். இந்த முஸ்லிம்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான். இத இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது